Hello students, welcome to our YouTube channel. SSC CGL exams ஓட post preference application பாத்தீங்கன்னா SSC இப்போ ஓபன் பண்ணிட்டாங்க. எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, எப்படி post preference போடுறது, நீங்க post preference போடுறப்போ என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனமா வச்சு போட்டீங்கன்னா ஒரு பெட்டரான போஸ்ட் எடுக்கிறதுக்கும் லேட்டரா நீங்க ஃபீல் பண்ணாம இருக்கிறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லானதா இருக்குங்கிற மாதிரியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்முங்கிறது இப்போல இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு ஈவினிங் 5 o'clock இருந்து 27th ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீங்க எஸ்எஸ்சியோட வெப்சைட்ஸ்ல உங்களுடைய ஐடி வச்சு லாகின் பண்ணி அதுல போஸ்ட் ஆப்ஷன் கம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம்ன்றது இருக்கும். அதுல உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை நீங்க போடணும். ஓகேவா? இது யாரெல்லாம் போடலாம்னா, யாரெல்லாம் டியர் 2 அப்பியர் ஆனீங்களோ, யாரெல்லாம் டியர் 2 எழுதுனீங்களோ நீங்க எல்லாருமே இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத போட முடியும். இந்த போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இப்போ டோட்டலா வேகன்சி இருக்கிறது 18,174 வேகன்சிஸ்ங்கிறது இருக்கு. மொத்தமா இருக்கக்கூடிய போஸ்ட்ன்றத பாத்தீங்கன்னா ஓவராலா இந்த சிஜிஎல்ல எல்லா போஸ்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 69 போஸ்ட் இருக்கு. நீங்க ஜேஎஸ்ஓ பேப்பருக்கு அப்பியர் ஆகியிருந்தீங்கன்னா அதோட சேர்த்து 69 பேப்பருக்கும் நீங்க 69 போஸ்ட்டுக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம், ப்ரிஃபரன்ஸ்ல போடலாம். ஜேஎஸ்ஓக்கு நீங்க அப்பியர் ஆகலைன்னா அந்த போஸ்ட்டை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டு 68 போஸ்ட்டுக்கும் உங்களால போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போட முடியும். இதுல எதோட கட் ஆஃப் நீங்க ஃபர்ஸ்ட் கிளியர் பண்றீங்களோ அந்த போஸ்ட் உங்களுக்கு அலாட் ஆகி வரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய போஸ்டோடைய கட் ஆஃப்ஸை நீங்க கிளியர் பண்ணி இருந்தாலும் முதல்ல எதோட கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்களோ அந்த போஸ்ட் தான் உங்களுக்கு அலாட் ஆகும். ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ டீட்டெயில்டான வேகன்சி இருக்குங்கிற அந்த இன்ஃபர்மேஷன் ஃபைனல் வேகன்சி என்னங்கிறதையுமே எஸ்எஸ்சி அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஏஎஸ்ஓ சிஎஸ்எஸ்க்கு பார்த்தீங்கன்னா 1433 வேகன்சி ஹியூஜ் வேகன்சிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா 181 வேகன்சிஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் நிறைய பேர் டார்கெட் பண்ணக்கூடிய போஸ்ட்டுங்கிறதுனால அதை மட்டும் நம்ம இப்போ மென்ஷன் பண்ணுறோம். கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டரில் பார்த்தீங்கன்னா 2664 வேகன்சி. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் ஹையஸ்ட் வேகன்சி இதுதான். ஸோ உங்களுக்கு ஹோம் ஸ்டேட் போஸ்டிங் எனக்கு வேணும், ஹோம் ஸ்டேட் தமிழ்நாட்டிலேயே எனக்கு போஸ்டிங்கிறது வேணும், நான் நல்ல மார்க்குங்கிறத வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல சேலரியோட வேணும்னா இந்த போஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக போடுங்க. இது போடுறது முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கலுங்கிறது உண்டு, அது உங்கள்கிட்ட இருக்கான்றதை பார்த்து போடுங்க. ஏன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் போட்டு உங்களுக்கு இந்த போஸ்ட் அலாட் ஆகிட்டு ஆனால் ஃபிசிக்கல் நீங்கள் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால இந்த போஸ்ட்டு சில போஸ்ட்டுக்கு ஃபிசிக்கல் உண்டு, அது என்னங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்டை உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் போடுங்க. அடுத்தது ப்ரிவென்டிவ் ஆஃபீஸருக்கு 340 வேகன்சி இருக்குது, எக்ஸாமினருக்கு 145 வேகன்சி இருக்குது, இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு 411 வேகன்சி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் 0 வேகன்சி. ஸோ அந்த ஸ்டேட் வைஸ் வேகன்சியும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், அதை பார்த்து அதைப்படி போடுங்க. நீங்கள் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக மாறிட்டீங்க ஆனால் சென்னையில் வேகன்சிஸ் இல்லைன்னா, அதில் உங்கள் கேட்டகரிக்கு இல்லைன்னா நீங்கள் அதர் ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையுமே கவனமாக எடுத்துக்கணும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 66 வேகன்சிங்கிறது இருக்குது. சிபிஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு 166 வேகன்சி இருக்குது. இதுக்குமே ஃபிசிக்கலுங்கிறது உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபிசிக்கலுக்கு எந்த போஸ்ட்லாம் உண்டு இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. எதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸ் எலிஜிபிள் இல்லைன்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸுக்கு எலிஜிபிள்னா எஸ்ன்றதை கொடுத்துருப்பாங்க. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டு கலர் பிளைண்ட்னஸுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னா இப்போ இந்த போஸ்ட்டு ஏஎஸ்ஓ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கலர் பிளைண்ட்னஸுக்கு எலிஜிபிள் கிடையாது, அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது, அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா இல்லையான்றதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்ன்றதை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 111 வேகன்சிங்கிறது இருக்குது. என்ஐஏ சப் இன்ஸ்பெக்டருக்கு 49 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. தென் டிவிஷனல் அக்கௌண்டன்ட் யாரெல்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், ஏன்னா குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இதை விட பெரிய போஸ்ட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இந்த டிவிஷனல் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டை சூஸ் பண்ணுங்க. பெஸ்ட் போஸ்ட்டாக இருக்கும், நல்ல சேலரியும் கிடைக்கும், படிக்கிறதுக்கான டைமும் கிடைக்கும். ஸோ உங்களால் அதை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் கிடைக்கும். ஸோ 85 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 725 வேகன்சி இருக்குது ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் அப்பியர் ஆனவங்க மட்டும் இந்த போஸ்ட்டை ஃபில் பண்ணுங்க. அடுத்தது ஆடிட்டர் போஸ்ட்டு 272 வேகன்சி இருக்குது ஆடிட்டர் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் 4,159 வேகன்சி போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்குது. இந்த போஸ்டல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சிங்கிறது உண்டு. இதான் போஸ்டல் அசிஸ்டண்டோட ஸ்டேட் வைஸ் வேகன்சி. ஸோ இந்த சார்ட் வர்றப்போ வேகன்சி 498 இருந்துச்சு, ஆனால் இப்போ வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா 400
சாரி 4159 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது ஓகேவா, கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. இதில் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலுக்கு 396 வேகன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ எனக்கு ஒரு டீசெண்டான சேலரி வேணும், ஹோம் ஸ்டேட் மட்டும்தான் எனக்கு வேணும், எனக்கு வேறு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ண வேண்டாம்னா இந்த இதையுமே ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் போடுறப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட போஸ்டெல்லாம் போட்டுட்டு எனக்கு ஹோம் ஸ்டேட்லாம் வேணுங்கிறப்போ இந்த போஸ்ட்டை அதுக்கப்புறம் இமீடியட்டாக போட பாருங்கள். அடுத்தது ஓபிசி. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 181 வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டில். எஸ்சி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 73 வேகன்சிஸ் இருக்குது. எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 178 வேகன்சி இருக்குது. இடபிள்யூஎஸ் வேகன்சிக்கு கேண்டிடேட்டுக்கு பார்த்தீங்கன்னா 91 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. டோட்டலாக தமிழ்நாட்டில் மட்டும் இந்த டைம் வேகன்சிஸ்ங்கிறது 919 வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கு போஸ்டல் அசிஸ்டன்ட் அண்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு. இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு இந்தியாவிலேயே இந்த போஸ்ட்டுக்கு தமிழ்நாட்டில் தான் வேகன்சிங்கிறது அதிகம் ஓகேவா. அடுத்தது விஷுவல் ஹேண்டிகேப்டுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சி இருக்குது. ஹெச்ஹெச் அந்த டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சி இருக்குது. ஓஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா 9 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. ஸோ அதர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 91 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. டோட்டலாக 120 சம்திங் வேகன்சிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசபிலிட்டி உள்ளவங்களுக்குன்றது இருக்குது ஓகேவா. ஸோ நீங்கள் போஸ்டல் அசிஸ்டன்ட் ஷார்ட்டிங் அசிஸ்டண்ட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு நிறைய வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு இப்போது எனக்கு ஜிஎஸ்டி வேணும், அதுக்கப்புறம் எனக்கு இன்கம் டேக்ஸ் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு போஸ்டல் இன்ஸ்பெக்டர் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு எந்த போஸ்ட்டுக்கும் விருப்பம் இல்லை, ஹோம் ஸ்டேட் கிடச்சா ஓகேனா இந்த போஸ்டல் அசிஸ்டண்ட்டை அடுத்த ப்ரிஃபரன்ஸாக போட பாருங்கள். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஸ்டேட் வைஸ் வேகன்சிஸ்க்கான பிடிஎஃப் இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஸ்டேட் வைஸ் எவ்வளோ வேகன்சிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிட முடியும். ஸோ கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு 2664 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. இதில் சென்னையோட வேகன்சிஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னையோட வேகன்சி 572 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது சென்னைக்கு ஓகேவா. அதில் 333 ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு 64 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 49 வேகன்சி, எஸ்சிக்கு 76 வேகன்சி, எஸ்டிக்கு 50 வேகன்சிங்கிறது இருக்குது. எனக்கு ஒரு நல்ல சேலரி வேணும், ஹோம் ஸ்டேட் வேணும்னா இந்த போஸ்ட் நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர். இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு வேகன்சிங்கிறது 411ங்கிறத பார்த்தோம். சென்னையோட வேகன்சிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு இந்த டைம் 26 வேகன்சிங்கிறது இருக்குது. ஜென்ரல் ஓடபிள்யூஎஸ்க்கு 0 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 10, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 2, எஸ்டி கேண்டிடேட்டுக்குன்னு 14 வேகன்சிங்கிறது இருக்குது ஓகேவா. அதனால் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டு இந்த ப்ரிஃபரன்ஸை போடுறதுக்கு முன்னாடி இது எனக்கு இன்கம் டேக்ஸ் வேணும், எனக்கு ஜிஎஸ்டி, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கிடச்சா ஓகேனா ஜிஎஸ்டியை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போட பாருங்கள் ஓகேவா. ஸோ ஹோம் ஸ்டேட்டு உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடைக்கிறப்போ பெட்டராக இருக்கும், சேலரி சேம் தான். அடுத்த டைம் இன்கம் டேக்ஸ்க்கு வேகன்சி வரப்போ அடுத்த டைம் இம்மீடியட்டாக எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகி கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இதில் சென்னை வேகன்சி மொத்தம் 117 வேகன்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஜென்ரலுக்கு 53, ஓபிசிக்கு 24, இடபிள்யூஎஸ்க்கு 13, எஸ்சிக்கு 21, எஸ்டிக்கு 6 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. எக்ஸாமினருக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு 20 வேகன்சி இருக்குது. 9 ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு 8, இடபிள்யூஎஸ்க்கு 1, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 0 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா 11 வேகன்சி இருக்குது. ஜென்ரலுக்கு 7 வேகன்சி, எஸ்சிக்கு 3 வேகன்சி, எஸ்டிக்கு 1 வேகன்சி. ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்ங்கிற இந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் ரிசர்வேஷனுங்கிறது இல்லை ஓகேவா. ஸோ டேக்ஸ் அசிஸ்டண்ட் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சென்னையில் பார்த்தீங்கன்னா 342 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாட்டுக்கு இந்த டைம் வேகன்சி அதிகம். ஜென்ரலுக்கு 153 வேகன்சி, 87, ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 39, எஸ்சிக்கு 42, எஸ்டிக்கு 21 வேகன்சிங்கிறது இருக்குது ஓகேவா. அடுத்தது டேக்ஸ் அசிஸ்டன்ட் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்னை வேகன்சி 319. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா போஸ்ட்டுக்குமே தமிழ்நாடோடைய வேகன்சிஸுங்கிறது அதிகம். ஸோ நீங்கள் ஹோம் ஸ்டேட்டுக்கு எடுக்கிறதுக்கு இந்த டைம் நிறையாவே பாசிபிலிட்டி இருக்குது. ப்ரிஃபரன்ஸை கரெக்டாக போட்டுருங்க. ஜென்ரலுக்கு 180 வேகன்சி, ஓபிசிக்கு 64 வேகன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 35, எஸ்சிக்கு 69, எஸ்டிக்கு 45 வேகன்சிஸுங்கிறது இருக்குது. இந்த வேகன்சி பிடிஎஃப்பை நம்ம டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த டெலகிராம் சேனலில் இருந்து இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்ன போஸ்ட் தேவையோ அதை பார்த்துக்கோங்க. ஏதாவது போஸ்ட் கன்ஃபியூஷன் இருக்குன்னா நமக்கு மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் மெனக்கெட்டு இது 69 போஸ்ட் 68 போஸ்ட் இருக்கிறத நம்ம பார்த்தோம். எல்லா போஸ்ட்லையுமே நீங்கள் எதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதில் நீங்கள் எதுக்கெலாம் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு தோணுதோ அதெல்லாமே ப்ரிஃபரன்ஸில் போடுங்க ஓகேவா. எதையுமே பார்க்காம நீங்கள்
ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்காம அப்பியர் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்ட்டு அப்ளை பண்ணாதீங்க. லேட்டராக நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. ஓகேவா? எனக்கு ஒரு நல்ல சேலரி வேணும், ஏஎஸ்ஓ எம்இஏ எடுக்கலாம், சிஎஸ்எஸ் எடுக்கலாம், ஆனால் அங்கே டெல்லியில் வேலை பார்க்கணும். எனக்கு ஹோம் ஸ்டேட் வேணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த போஸ்ட் நான் அப்ளை பண்ணி அது கிடச்சிட்டு டெல்லியில் எனக்கு போக முடியாதுன்னா ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு போஸ்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் போடுற முன்னாடி அந்த போஸ்ட் என்ன, அதுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நான் அதுக்கு எலிஜிபிளா, என்னால் அதை இது பண்ண முடியுமான்றது பார்த்துட்டு இது பண்ணுங்கள். ஓகேவா? எம்இஏலாம் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் ஃபாரின் போக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இதை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு டெல்லியில் ஒர்க் பண்ணால் ஓகேனா ஏதாவது ஒரு ஏஎஸ்ஓ எடுத்துக்கோங்க. ஃபாரின் கட்டாயமாக நான் போவேன், அலோவ் பண்ணுவாங்க வீட்டிலனா அப்போ மட்டும் எம்இஏ எடுங்க. ஏன்னா அந்த ஒரு சீட்டுக்கு நிறைய பேர் ரீஅட்டெம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை வேகன்சி ஆடிட்டருக்கு. ஓகேவா? ஆடிட்டருக்கு தமிழ்நாடு வேகன்சிங்கிறது தமிழ்நாடு புதுச்சேரிக்கு 77 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. ஓகேவா? ஆடிட்டர் தமிழ்நாடு வேகன்சிஸ்ங்கிறது உண்டு. சென்னையில் மோஸ்ட்லி போஸ்டிங்கிறது இருக்கும். 31 ஜென்ரலுக்கு, இடபிள்யூஎஸ்க்கு ஓபிசிக்கு 21, இடபிள்யூஎஸ்க்கு 12, எஸ்சிக்கு 6, எஸ்டிக்கு 7 வேகன்சிஸ்ங்கிறது இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபை டெலகிராமில் ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் உங்களுடைய எஸ்எஸ்சியோடைய வெப்சைட்டில் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷன் கம் ப்ரிஃபரன்ஸ் ஃபார்ம் இருக்கா, இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்டையுமே ப்ரிஃபரன்ஸில் கொடுக்கலாம். ஓகேவா? எஸ்எஸ்சி எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த 2 போஸ்ட், இந்த 5 போஸ்ட்டை கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, எஸ்எஸ்சி ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை விட நீங்கள் நிறைய மார்க் எடுத்துட்டீங்கன்னா இந்த போஸ்ட் அலாட் ஆகி வந்துடும். ஒருவேளை இதில் கொடுத்துருக்க இந்த போஸ்டோடைய கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க, எனக்கு இது வேண்டாம் இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போ முடியாது. முதல்ல இதோட கட் ஆஃபை கிளியர் பண்ணுறீங்களோ அதுதான் அலாட் ஆகி வரும். ஒருவேளை இந்த போஸ்டோட கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணல, 2வது போஸ்ட் செக் பண்ணால் அதுவும் கிளியர் பண்ணல, 3வது செக் பண்ணால் அதுவும் கிளியர் பண்ணல, 4வது செக் பண்ணால் அதுவும் கிளியர் பண்ணல, 5வது செக் பண்ணால் அதுவும் கிளியர் பண்ணல, 6வது இந்த போஸ்டோடைய கட் ஆஃப் வச்சிருக்காங்கல்ல அதை விட நீங்கள் அதிக மார்க் எடுத்தீங்கன்னா இந்த போஸ்ட் உங்களுக்கு அலாட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிஃபரன்ஸில் என்ன கொடுத்தீங்களோ எல்லா போஸ்ட்டையுமே எஸ்எஸ்சிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலில் இந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எங்கே ஜாப் லொக்கேஷன் இருக்கும், எங்கே ஜாப் என்ன மாதிரி இருக்கும், கேர்ள்ஸுக்கு எந்த மாதிரி பெஸ்ட்டாக இருக்கும், ஹோம் ஸ்டேட் வேணும்னா என்ன போஸ்ட் நான் சூஸ் பண்ணலாம், ஹை சேலரி வேணும்னா எதை சூஸ் பண்ணலாம், எனக்கு நிறைய பவரும் வேணும் சோசியலில் எனக்கு மரியாதையும் வேணும்னா என்ன போஸ்ட் சூஸ் பண்ணலாம், ஆஸ்பிரன்ஸ் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எந்த போஸ்ட்டை மெயினாக டார்கெட் பண்ணுவாங்க, கேர்ள்ஸுக்கு எந்த போஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும், ஃபேமிலி லைஃப்பையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் ரெகுலராக பார்க்குறதுக்குன்னு எந்த போஸ்ட் பெஸ்ட்டாக இருக்குன்ற இந்த 2 வீடியோவுமே கட்டாயம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு எனக்கு ஹிந்தி நீங்கள் அடுத்த ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, டெல்லி இந்த மாதிரினா கொஞ்சமாவது தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் என்னால் சர்வை பண்ணிக்கிட முடியுன்ற பட்சத்தில் அடுத்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் போஸ்ட் அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ஏஎஸ்ஓ போஸ்ட்லாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களால் சர்வை பண்ண முடியுமா இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்ல போஸ்ட்டாக இருக்குது, நிறைய சேலரி கிடைக்குன்னு அங்கே போகிறதுக்கு ஜிஎஸ்டிக்கும் அதே சேலரி தான், இன்கம் டேக்ஸ்க்கும் அதே சேலரி தான். ஓகேவா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஏஎஸ்ஓ எம்இஏ இதை எடுக்க போகிறீங்கன்னா ஃபாரின் கட்டாயமாக ட்ராவல் பண்ணிடுவீங்கன்னா எடுங்க. சிஎஸ்எஸ் நிறைய சேலரி உண்டு, நிறைய பேர் வீடியோ போடுறாங்க யூடியூப்பில், ரீல்ஸ்லாம் நிறைய வருது, அதனால் அதை சூஸ் பண்ண போகிறோன்னா அதுக்கு நீங்கள் சர்வே பண்ண முடியுமா எல்லாமே பார்த்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உங்களால் எங்கேனாலும் சர்வே பண்ணிக்கிட முடியும் லாங்குவேஜ் வச்சு. அங்கே போகிறீங்கிற பட்சத்தில் உங்களால் சர்வே பண்ண முடியுமா, ஏன்னா நீங்கள் அந்த லைஃப் லாங் அங்கேயே இருக்கிற மாதிரி இருக்குங்கிற பட்சத்தில் அதையுமே பார்த்துக்கோங்க. நிறையா சர்ச் பண்ணுங்கள், நிறையா இது பண்ணுங்கள். இந்த 2 வீடியோ பாருங்கள், மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸுங்கிறத போடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நமக்கு மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்ஸ் என்னன்றதை கேட்டு அதையுமே கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஐ ஹோப் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கோம் நம்புகிறோம். 2026, 25 இப்போது நிறைய சேலரி எல்லா போஸ்ட்டுக்குமே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் எந்த போஸ்ட் எடுத்தாலுமே சேலரியில் உங்களுக்கு எந்த விதமான அந்த டிசப்பாயின்மெண்ட்டும் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ரிஃபரன்ஸை போடுறப்போ ஒரு விஷயம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல உங்களுக்கு இந்த போஸ்ட்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த போஸ்ட்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் மார்க்குக்கு எம்இஏ கிடைக்கவே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் எம்இஏ ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா சில விஷயங்கள் நடக்கலாம். சம்டைம்ஸ் கம்ப்யூட்டருடைய கட் ஆஃப் கூடதுனால நிறைய பேர் கிளியர் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் எம்இஏ எனக்கு கொடுத்தாங்க, நான் டெல்லியில் ஒர்க் பண்ணேன், எனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அப்படின்னா எம்இஏ ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. எனக்கு இன்கம் டேக்ஸ் கிடைச்சாலும் ஓகே, ஜிஎஸ்டி கிடைச்சாலும் ஓகே, எனக்கு ஹோம் ஸ்டேட் தான் வேணும்னா ஜிஎஸ்டியை ஃபஸ்ட்டு போடுங்க. ஏன்னா அது கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிங்கிற அதிகம், ரெண்டுத்துக்குமே சேலரிங்கிறது ஈக்குவல், சோஷியல் பவருமே ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்தது என்னுடைய மார்க்குக்கு எனக்கு ஒரு போஸ்ட் கிடைக்கும், ஆனால் அது வேறு ஸ்டேட்டில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரு மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில்
நீங்கள் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, போஸ்டல் அசிஸ்டன்ட் இதெல்லாமே அதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸாக போடுங்க. ஓகேவா? ஸோ இட் வில் பி மோர் பெட்டர் ஃபார் யூ. முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரியான போஸ்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுலேயுமே ஹோம் ஸ்டேட்டில் உங்கள் கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றதை பார்த்து அந்த ஆர்டரில் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 5 ப்ரிஃபரன்ஸில் ஜிஎஸ்டி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினரு, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் இதை வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெல்லி ஓகேனா ஏஎஸ்ஓலாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிஷனல் அக்கௌண்டன்ட்டு அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டரு, அதுக்கப்புறம் டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கப்புறம் போஸ்டல் அசிஸ்டன்ட், ஷார்ட்டிங் அசிஸ்டன்ட் இதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் யூடிசி, அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட்டு இதெல்லாம் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஜென்ரலான ஒரு இப்போ ஃபிசிக்கல் எந்த போஸ்ட்டுக்கெல்லாம் உண்டு, ஃபிசிக்கல் எப்படி பார்ப்பாங்கன்றதை பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர், எக்ஸாமினர், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், நார்காட்டிக்கோட இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டருடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு இந்த போஸ்டெல்லாம் ப்ரிஃபர் பண்ண போறீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டு கட்டாயமாக இருக்கணும். இல்லைங்கிற பட்சத்தில் இந்த போஸ்ட்டை ப்ரிஃபரன்ஸில் போடாதீங்க. மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் 157.5 சென்டிமீட்டர் கட்டாயமாக இருக்கணும். செஸ்ட் 81 சென்டிமீட்டர் எக்ஸ்பேண்ட் வந்து இருக்கணும். ஓகேவா? அடுத்தது 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷனுங்கிறது யாருக்கு உண்டுனா எஸ்டி கேண்டிடேட்டு அவங்களுக்கும் கார்வாலிஸ், அசாமிஸ், கூர்காஸ்க்கு மட்டும்தான் 5 சென்டிமீட்டர் ரிலாக்ஸேஷனுங்கிறது உண்டு. ஃபிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1600 மீட்டரை 15 மினிட்ல கிராஸ் பண்ணணும் வாக்கிங்கில். சைக்கிளிங் 8 கிலோமீட்டர்ஸை 30 மினிட்ல வந்து கிராஸ் பண்ணணும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த நார்காட்டிக்கு மட்டும்தான் சைக்கிளிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஹைட் 150 சென்டிமீட்டர் கட்டாயமாக இருக்கணும். கூட இருந்தால் பிரச்சனை இல்லை, கீழே இருக்கக்கூடாது. 48 கேஜிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டுங்கிறது இருக்கணும். ஓகேவா? ஃபிசிக்கல் டெஸ்ட் 1 கிலோமீட்டரை 20 மினிட்லையும், சைக்கிளிங் வாக்கிங் 3 கிலோமீட்டரை 25 மினிட்லையும் நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்கலுக்கு. சிபிஐ சப் இன்ஸ்பெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் 165 சென்டிமீட்டர் இருக்கணும் மெயிலுக்கு, ஃபீமேலுக்கு 150 இருக்கணும். செஸ்ட் பார்த்தீங்கன்னா 76 சென்டிமீட்டர் இருக்கணும் மெயிலுக்கு. விஷன் பார்த்தீங்கன்னா கிளாஸ் போட்டிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகேவா? சப் இன்ஸ்பெக்டர் நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் 170 சென்டிமீட்டர் மெயிலுக்கு இருக்கணும், ஃபீமேல் 150 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் 76 சென்டிமீட்டர் இருக்கணும் மெயிலுக்கு. வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் ஐ ஸ்டாண்டர்ட் வந்து கரெக்டாக இருந்தாலே போதும். ஸோ கிளாஸ் போட்டிருக்கவங்க எலிஜிபிள் தான். நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோவில் சப் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு மெயிலுக்கு 165 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு இருக்கணும், விமனுக்கு 152 சென்டிமீட்டருங்கிறது இருக்கணும். செஸ்ட் 76 சென்டிமீட்டர் மெயிலுக்குன்னு இருக்கணும். வித் ஆர் வித்தவுட் கிளாஸ் ஐ ஸ்டாண்டர்டுங்கிறது எலிஜிபிள் தான். ஓகேவா? ஜஸ்ட் மினிட். இதில் 7 வெயிட் அ மினிட். ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் just a minute. yes okay. ஸோ இதான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட். இப்போ டிசபிலிட்டி உள்ளவங்க எந்தெந்த போஸ்ட்டுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி இன்ஸ்பெக்டர் வந்து உங்களுடைய ட்ரீம் போஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் டிசபிலிட்டி உள்ளவங்களா இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்பை பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி உள்ளவங்க இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிளா? உங்கள் கஸ்டம்ஸ் இன்ஸ்பெக்டர் இந்த டிசபிலிட்டி உள்ளவங்க தான் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேவா? இதை தவிர்த்து வேறு டிசபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிசபிலிட்டி உள்ளவங்களும் என்னென்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிள்ன்றதை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டைம் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ப்ரிஃபரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போஸ்ட் போட்டுக்கோங்க, போஸ்ட் நேமு. இது இந்த இடத்துல வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களா, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளா, ஃபிசிக்கல் இருக்கா, இருந்துச்சுன்னா அதுக்கு எலிஜிபிளா, டிசபிலிட்டி இருக்கா, டிசபிலிட்டி தான் அந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அது எலிஜிபிளா. மூணாவது, உங்களுக்கு அங்கே ஒர்க் பண்ண ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஎஸ்ஓ எம்ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்கல் கிடையாது. அடுத்தது இந்த ஏஎஸ்ஓ எம்இஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லி போஸ்டிங் உண்டு, டெல்லியில் ஒர்க் பண்ண ஓகேவா அண்ட் ஃபாரின் போக ஓகேவா அப்படின்னா இந்த போஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணுங்கள். எனக்கு டெல்லியும் ஓகே இல்லை, எனக்கு ஃபாரின் போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் எல்லாரும் இதை தான் டாப் போஸ்ட்னு சொல்லுவாங்க, அதனால எடுக்கிறேன்ட்டு எடுத்து ஒரு சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க, உங்களுடைய டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இது நல்லா மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ தட் இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஒரு பெட்டரான போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லானதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு
போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பற்றின A to Z கம்ப்ளீட் டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா போஸ்ட் எப்படி சூஸ் பண்ணுறது, எனக்கு நான் இது சூஸ் பண்ணுறேன், இந்த ஆர்டர் ஓகேவா, இந்த மாதிரியான ஏதாவது சஜஷன்ஸ் வேணும்னா கட்டாயமாக கேளுங்க நம்மள்கிட்ட. நீங்கள் ஃபர்ஸ்ட் இந்த 2 வீடியோவும் பாருங்கள். இட் வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.